தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் ஜிராண்ட், லாந்து பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக சுமார் 1,97,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் A400M விமானம் மூலம் நீர், தீயணைப்பு திரவங்கள் வீசப்பட்டு தீயணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் ஜிராண்ட் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த 1000 இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் லாந்து பகுதியில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை. பிஸ்காரோஸ் அருகே மீண்டும் தீ பற்றியுள்ளது. பிரான்ஸ் போதோ கண்காட்சி வளாகத்தில் 5000 முதல் 6000 பேர் வரை தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் வார் பகுதியில் 2 தீப்பற்றிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1500 தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பிரான்சில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான ரயில் பயணங்களை கட்டணமின்றி ஒத்திவைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என பிரான்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். பிரான்சில் மீண்டும் கடும் வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் சுவாசிலுருவா பகுதியில் ஜூலை 25 சனிக்கிழமை 2ஆம் உலகப் போர்க்காலத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய வெடிகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு A2 வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி.
பிரான்சில் இதுவரை இல்லாத அளவுக்கு காட்டு தீ பரவி வருகிறது. தீ அணைப்பு பணிக்காக நாட்டின் இராணுவம் ஈடுபடுத்தப்படுகின்றது. ஜூலை 25 வெளியான சமீபத்திய தகவல்களின்படி பிரான்சின் தென்மேற்கு பகுதியில், குறிப்பாக ஜிரோந்த், லாந்த் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக சுமார் 1,97,000 பேர் வரை வெளியேற்றப்பட்டுள்ளனர். இது பிரான்சில் இதுவரை காணப்பட்ட மிகப்பெரிய அமைதிக்கால வெளியேற்றங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றது. ஜிரோந்த் மாவட்டத்தில் இருந்து இதுவரை 1,67,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் 57,000 பேர் வெள்ளிக்கிழமை இரவு வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அருகிலுள்ள லாந்த் மாவட்டத்தில் இருந்து சுமார் 30,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஜிரோந்த், லாந்த் பகுதிகளில் இருந்து 1,97,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரன் நூனஸ் தெரிவித்துள்ளார். தீயை கட்டுப்படுத்த 1,500 வீரர்கள் உட்பட இராணுவ உதவியும் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் தீயணைப்பு விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. பிரான்சில் தீயை அணைக்கும் பணியில் A400M விமானம் மூலம் நீர் தீயணைப்பு திரவம் வீசும் நடவடிக்கை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ ஜிரோந்த் பகுதியை மிகவும் மோசமடைய வைத்துள்ளது. ஜிரோந்த் பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தீவிரம் அடைந்துள்ளதாக நுவல் அக்கித்தான் பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். தீயை அணைக்கும் பணியில் A400M விமானம் மூலம் நீர் தீயணைப்பு திரவம் வீசப்பட்டு வெற்றிகரமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பிரெஞ்சு இராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு முறை A400M விமானத்தை பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது. பலத்த காற்று காரணமாக போதோ நகர்ப்புற பகுதியை நோக்கி தீ நகர்ந்துள்ளது. இதனால் போதோ அருகிலுள்ள மேலும் 7 நகராட்சிகளில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை வார் மற்றும் கோசிகா பகுதிகளிலும் தீயணைப்பு வீரர்கள் காட்டுத்தீயுடன் போராடி வருகின்றார்கள். தென் பிரான்சின் பெரும் பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜிரோந்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயின் பரவல் தற்பொழுது பிரான்ஸ் இதுவரை எதிர்கொண்டிராத ஒரு புதிய மற்றும் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிலான நிகழ்வாக மாறியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பிரான்ஸ் ஜிரோந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த 1000 இராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். A400M விமானத்தின் முதல் நடவடிக்கை சனிக்கிழமை பிற்பகல் முதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் காட்டுத்தீயின் தீவிரம் சற்று குறைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் சனிக்கிழமை பிற்பகல் 4 மணி முதல் மேற்கு திசையில் இருந்து கிழக்கு நோக்கி காற்று மீண்டும் அதிகரித்ததால் மீட்பு படையினர் தொடர்ந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கின்றார்கள். தற்பொழுது 500 இராணுவ வீரர்கள் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 500 இராணுவ வீரர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதனால் மொத்தம் 1000 இராணுவ வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இரவில் ஏற்பட்ட காற்று தணிவு காரணமாக தீயின் எல்லை பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள முடிந்ததாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். 18 வான்வழி தீயணைப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் கனேடியர் மற்றும் டாஷ் தீயணைப்பு விமானங்களும் அடங்குகின்றன. மேலும் A400M இராணுவ விமானம் சனிக்கிழமை பிற்பகல் முதல் முறையாக காட்டுத்தீ அணைப்பு நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகின்றது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி அலமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுகிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் வந்து மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ காதுலிஸ்
இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷபெல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 075963758003. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் லோந்த் பகுதியில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை. பிஸ்காரோஸ் அருகே மீண்டும் தீ பற்றியுள்ளது. பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனேஸ் செய்தியாளர் சந்திப்பில் இந்த விவரங்களை தெரிவித்திருக்கின்றார். லோந்த் பகுதியில் உள்ள பிஸ்காரோஸ் காட்டு தீயின் நிலைமை வெள்ளிக்கிழமை இரவு சற்று அமைதியாக இருந்த பொழுதிலும் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்படவில்லை. பிஸ்காரோஸ் மற்றும் பரோன்தீஸ் நகரங்களுக்கு இடையிலான ஒரு மாகாண வீதியில் தீ மீண்டும் பரவியுள்ளது. சுமார் 500 தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு வான்வழி தீயணைப்பு சாதனங்களும் உதவி வருகின்றன. இந்த பகுதியில் இதுவரை சுமார் 30,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் காட்டுத்தீயால் ஏறத்தாழ 98,000 ஹெக்டேயர், சுமார் 2,42,000 ஏக்கர் நிலம் எரிந்து நாசமாகியுள்ளது. பிரான்சில் காட்டுத்தீ காரணமாக வெளியேற்றப்பட்ட 5,000 முதல் 6,000 பேர் வரை தற்பொழுது போதோ கண்காட்சி வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலருக்கு மருத்துவ சிகிச்சை மற்றும் பராமரிப்பு தேவைகள் ஏற்பட்டுள்ளன. சுமார் 200 மாநகராட்சி ஊழியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் அங்கு பணியில் இருக்கின்றார்கள். தற்போதைய ஏற்பாடுகள் நன்றாக நடைபெற்று வருவதாக போதோ முதல்வர் தோமஸ் கெஸ்னஃப் தெரிவித்துள்ளார். தேவை ஏற்பட்டால் கண்காட்சி வளாகத்தில் தங்க வைக்கப்படும் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கையை 10,000 பேர் வரை அதிகரிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் வார் பகுதியில் 2 தீப்பற்றிய இடங்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. 1,500 தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் 2 தீவிரமாக எரிந்த பகுதிகளை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த ஒரு சொத்துக்கும் எந்த வீடுகளுக்கும் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. வாரில் தீ இதுவரை 3,250 ஹெக்டேயர் பரப்பளவை தாக்கியுள்ளது. மேலும் அதிக ஈரப்பதம் ஏற்படுவதையும் தெற்கில் இருந்து வரும் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் மற்றும் மழை நிலைமைகள் தீயை கட்டுப்படுத்த உதவும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள். 1,500 தீயணைப்பு வீரர்கள், தண்ணீர் தெளிக்கும் 5 ஹெலிகாப்டர்கள், 291 தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது தீயணைப்பு நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும்
மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் தீ விபத்தால் பாதித்த பகுதிகளுக்கான ரயில் பயணங்களை கட்டணமின்றி ஒத்திவைக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் என பிரான்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர் பிலிப் தபரோ அறிவித்துள்ளார். தீ விபத்துகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு, குறிப்பாக போதோ பிராந்தியத்திற்கும் செல்லும் ரயில் பயணிகளுக்கு சிறப்பு சலுகை வழங்குமாறு SNCF நிர்வாகத்திடம் அமைச்சர் கேட்டுள்ளார். இதன்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் தங்களது ரயில் பயணத்தை கூடுதல் கட்டணம் இல்லாமலும் ஒத்திவைக்கலாம், கூடுதல் கட்டணம் இன்றி ரத்து செய்யலாம் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கு இந்த மாற்றங்கள் குறித்து SNCF கனெக்ட் செயலி மூலம் தகவல் தெரிவிக்கப்படும். மேலும் தேவையான பயணிகளுக்கு SMS, மின்னஞ்சல் மூலமாகவும் தகவல் அனுப்பப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார். பிரான்சில் மீண்டும் கடும் வெப்பம் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. ஆனால் ஜூலை 4 முதல் 19 வரையான காலத்தில் ஏற்பட்ட இரண்டாவது வெப்ப அலை ஏற்கனவே முடிவடைந்ததாக மெத்தியோ பிரான்ஸ் தெரிவிக்கின்றது. தற்பொழுது ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் தொடக்கம் வரை புதிய வெப்ப அலை வரக்கூடும் என்ற வானிலை முன் அறிவிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. இது தற்பொழுது காட்டு தீ பரவி வரும் தென்மேற்கு பிரான்சுக்கு மேலும் ஆபத்தை அதிகரிக்கக்கூடும். ஏற்கனவே அதிக வெப்பம், வறட்சி மற்றும் பலத்த காற்று காரணமாக தீயணைப்பு பணிகள் கடினமாகியுள்ளன. ஜூலை 27 முதல் புதிய வெப்ப அலைக்கான சாத்தியம், காட்டுத்தீ அதிகரிக்கும் அபாயம் என்பன பிரான்ஸ் இந்த கோடையில் தொடர்ச்சியாக சந்திக்கும் அனர்த்தங்களாக மாறியிருக்கின்றன. பிரான்ஸ் சுவாசிலோ ரூவா பகுதியில் ஜூலை 25 சனிக்கிழமை அன்று 2ஆம் உலக போர்க்காலத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய வெடிகுண்டு செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. சுமார் 500 கிலோ எடையுள்ள குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் சுமார் 280 கிலோ வெடிபொருள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். பாதுகாப்புக்காக சுவாசிலி ரூவா மற்றும் ஒர்லி பகுதிகளில் சுமார் 700 மீட்டர் சுற்றளவில் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். சுமார் 9,000 பேர் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏரியார்சே சேவைகளும் தற்காலிகமாக பாதிப்படைந்தன. குண்டு செயலிழப்பு நடவடிக்கை முடியும் வரை மக்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் திரும்புவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.